அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. சரிம்மா. நல்லா இருமா, நல்லா இருமா. மாமா காலில் விழுந்து ஆசீர்வாதம். சரிம்மா. கார்த்தி நல்லா இருங்க. நல்லா இருப்பா. நல்லா இருங்க. நல்லா இருங்க. வாழ்த்துக்கள். போமா. நீ இந்த வீட்டுக்கு வாழ வந்திருக்கிறதா நினைக்கலம்மா. இந்த வீட்டையே நீ தான் வாழ வைக்க போற. இதுக்கப்புறம் இந்த குடும்பத்துல நல்லது கெட்டது எல்லாத்துலயும் நீ தான் இருப்ப. இத்தனை நாளா மொத்த குடும்பத்தையும் ஏன் தலையில தூக்கி சுமந்துட்டு இருந்தேன். இப்ப எனக்கு பாதி பாரம் குறைஞ்சிருச்சு. தமிழுக்கு ஒரு கல்யாணம் முடிஞ்சு அவன் பொண்டாட்டி இந்த வீட்டுக்கு வர வரைக்கும் அந்த பாதி பாரத்தை நான் தான் சுமந்துட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் இந்த குடும்பத்துக்கு நீங்க 2 பேரும் தான் எல்லாமே. தமிழை கட்டிக்க போறவதான் இந்த குடும்பத்துக்கு மூத்த மருமகளா இருந்தாலும் முதல்ல வந்திருக்கிற மருமக நீதான். அதனால அவளை அனுசரிச்சு அவளுக்கு வழி காமிச்சு நீங்க 2 பேரும் ஒன்னா ஒத்துமையா இந்த குடும்பத்தை கரை சேர்க்கணும். உங்க காலத்துல மட்டும் இல்ல, இதுக்கப்புறம் வரப்போற உங்க தலைமுறைக்கும் இந்த குடும்பம் ஒன்னாதான் இருக்கணும். உங்க பேர பிள்ளைங்க காலம் வரைக்கும் நீங்க சேர்ந்து இருக்கணும். அது இந்த வீட்டுக்கு முதல் மருமகளா வந்த உன் கையில தான் இருக்கு. நீ பாத்துப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதை மட்டும் மனசுல வச்சுக்கோமா. என்ன நீ இதுக்கெல்லாம் போய் கண் கலங்குற? சரி சரி, அங்க போய் உட்காருங்க 2 பேரும். தள்ளுங்க தள்ளுங்க. மாமா தள்ளி வாங்க. மாமா மாமா போமா. த ஃப்ரூட் அண்ட் த மில்க். அம்மா, உங்க பொண்ணான கையால இந்த தங்கமான பிள்ளைங்களுக்கு பாலையும் பழத்தையும் ஊட்டுங்கம்மா. அண்ணி, முதல்ல நீங்க கொடுங்க. பரவாயில்லையே, உங்களுக்கு இப்படி மரியாதை கொடுக்கணும்னு தெரிஞ்சிருக்கே. அண்ணி, எப்போ உங்களுக்கு மரியாதை கொடுக்காம இருந்திருக்கேன்? நீ கொடுமா. இத பிடிப்பா.
அம்மா ஒரு வழியா கல்யாணம் ஜாம் ஜாம் முடிஞ்சிருச்சு. நாமெல்லாம் ஃப்ரீ ஆயிட்டோம். ஆனா பாவம் கார்த்தி தான் மாட்டிக்கிட்டான். என்ன சொல்ற நீ? என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால அவர் மாட்டிக்கிட்டாரா? ஐயோ ஆண்டி, இவன் அடிச்சது ஒரு பழைய காமெடி. கல்யாணம் புது மாப்பிள்ளைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கலாய்ப்போம்ல, அதான். ஒரு 60-70 வருஷம் பழசு. இது கூட உங்களுக்கு புரியலையா? நீங்க ஒன்றும் தப்பா நினைச்சுக்காதீங்க. அண்ணன், அம்மா சொன்னதுக்காக இப்படி ஃபீல் பண்ணாதீங்க. ஐயோ இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லம்மா. அவங்க என்ன அடிச்சா கூட நான் வாங்கிப்பேன். ஆனா இந்த தமிழ் என் காமெடி போய் பழசுன்னு சொன்னானே, அதை நினைச்சா தான் என்னால தாங்க முடியல. சரி, நீங்க 2 பேரும் ரூம்ல போய் ரெஸ்ட் எடுங்க. அம்மா அவங்கள கூட்டிட்டு போ. ஓகே அபி, நீ எல்லாருக்கும் காஃபி ஜூஸ் ஏதாவது எடுத்துட்டு வா. சரிம்மா, வாங்க வாங்க. என் பொண்ணை வச்சு இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கணும்னு இந்த கோதை நினைச்சா அதை நான் நடக்க விட மாட்டேன். என் பொண்ணும் என் மருமகனும் மட்டும்தான் சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு இந்த குடும்பம் 2ஆ தான் இருக்கணும். கோதை ஆசைப்படுற மாதிரி இந்த குடும்பத்தை ஒண்ணா இருக்க விட மாட்டேன். பிரிச்சு காட்டுறேன். மாமா, எப்பதான் சென்னையை காட்ட போறீங்க? இது என்னப்பா வம்பா இருக்கு? சென்னை வந்த உடனே சென்னையை காட்ட போறேன். என்ன மாமா, தோ வருதுங்கிறீங்க. எப்பதான் சென்னை வருமோ? சும்மா இரு. ஏன் தானே மீனா அவசரத்துக்கு ஊர் படாருன்னு கிட்ட வந்துருமே என்ன? கொஞ்சம் பொறுமையா இருப்பா, வந்துரு. மாமா ரொம்ப போர் அடிக்குது மாமா. ஏய், நம்ம ஊர்ல இருந்து சென்னை 400 கிலோமீட்டருக்கு மேல இருக்கு. வான்னு சொன்னா உடனே வந்துருமா என்ன? சரி ஓகே, அப்படின்னா என்டர்டைன்மெண்ட் ஏதாவது பண்ணுங்க. ஆமா, அவங்க சொல்றதும் சரிதான். ஏதாவது பாடிக்கிட்டே வந்தா நேரம் போறது தெரியாதுல்ல. ஏய், வெளிநாட்டுக்கு போய் ஹோட்டல்ல ரூம் போட்டு கம்போஸ் பண்ண பாட்டு தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இது பத்தலையாகும் உனக்கு? இருந்தாலும் நம்ம பாடுறது ஒரு சந்தோஷம் தானே. அப்பனா நீ பாடு. உன்னை யாரும் இங்க பாட வேணாம்னு சொல்லலையே. ஐயோ, நமக்கு அதெல்லாம் சரி வராது. ஏதோ இவங்கள வேணா பாட சொல்லுங்க. சொல்லு. ஏங்க, என்ன எதுக்குங்க போட்டு கொடுக்குறீங்க? வேணா மாமாவை பாட சொல்லுங்க. ஏய், அவர் தான் நல்லா பாடுவார்னு ஜீவா கூட அடிக்கடி சொல்லிருக்கானே, இல்ல ஜீவா? அடியே, நான் எப்படி சொன்னேன்? நீ சொன்னடா, மறந்துட்ட. ஏன்டா? அண்ணே, நான் அப்படிலாம் எதுவும் சொல்லலண்ணே. நீ சொல்லிருப்படா. அண்ணே, அவ பொய் சொல்றா. நான் அப்படி சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லையே. ஆனா உண்மைதானே சொன்னேன். அதுக்கே இவ்வளவு பயப்படுற? என்ன நீ சொல்றீங்க? ஆமாடா, மாமா எம்ஜிஆர் சிவாஜி பாட்டெல்லாம் எப்படி பாடுவாங்கன்னு தெரியும்ல. ஏய், இவ ஒருத்தி சும்மா இருக்க மாட்டியா நீ? நல்லா பாடுவோமாம்ல. அப்ப மாமா பாடுவாங்க தானே? பாட சொல்லுங்க, ஜாலியா கேட்டுட்டே வருவோம். அதானே. என்ன பாடுங்கண்ணே. இல்லை, அதுதான் சொல்றேன்டா, நீயும் கூட சேர்ந்து சும்மா நீ. என்ன சும்மா பாடுங்கண்ணே, எல்லாரும் கேட்குறோம்ல. ஏய், வேணாம்டா. ஒரு பாட்டு தானே, பாடுங்கண்ணே. ஏன் மாமா ரொம்ப ஆசைப்படுறாங்கல்ல, ஒரு பாட்டு பாடுங்களேன். ஏய், அவன் இதே சொல்றான்டா, நீ ஏன் தானே சும்மா இருக்க மாட்டியா? அட பாடுங்க மாமா. அப்படியா? சரி பாடுறேன் விடுங்க. ஆனா பாடுவேன், அதுக்கப்புறம் இடையில நல்லா கஷ்டப்படாது. இவர் கொடுக்கிற பில்டப் எல்லாம் பார்த்தா கச்சேரி பெருசா இருக்கும் போல இருக்கே. அப்படி என்ன பாட்டை பாட போறாரு? அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும், ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே கீதம், உரிமை கீதம் பாடுவோம்.
நிறுத்துங்க நிறுத்துங்க மாமா, நிறுத்துங்க மாமா. இதுக்கிட்டே நான் முதல்ல சொன்னேன் நான் பாடலண்டு. ஏன் மாமா, சென்னைக்கு வந்து இப்படி லலலன்னு தான் போடணுமா? அது சரி. சினிமாவுல வர லலலாவை விட அதிகமா லலலா போட்ட குடும்பம் நம்ம குடும்பம் தான். குன்னக்குடி மட்டும் இல்ல, அதை சுத்தி இருக்கிற 10 கிராமத்துலயும் யாரும் நம்மள பாண்டியன் ஸ்டோர்ஸ் குடும்பம்னு சொல்றது இல்லையா? எல்லாருமே லலாலா குடும்பம் தான் சொல்றாங்களாம். அதனால அந்த பேரை மாத்துற மாதிரி இப்போ முல்லையும் அவங்க வீட்டுக்காரரும் டான்ஸ் ஆட போறாங்க. ஏங்க சும்மா இருக்க மாட்டீங்களா நீங்க வேற? ஏங்க எதுக்கு இப்படி பண்றீங்க? அது எப்படிங்க? நீங்க சொன்ன உடனே மாமா மட்டும் பாடினார்ல, அப்ப நீங்க டான்ஸ் ஆடணும். அது கரெக்ட். சரி, அப்பனா நீங்களும் வாங்க. நீங்க முதல்ல ஆரம்பிங்க, அப்புறமேட்டு நாங்க ஜாயின் பண்ணிக்கிறோம். ஐயோ, எங்களுக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வராதே. கதிரு, மாமா மட்டும் பாட சொன்னீங்கல்ல, முல்ல நீங்க 2 பேரும் ஆடிதான் ஆகணும். ஆடுங்க. அப்படி சொல்லுங்கக்கா. என்ன இப்படி அப்புறம் கேட்டுப்பா? என்னாச்சு? பார்த்துதானே பாப்பா உன் பாத்ரூம் போயிட்டு வந்தானே. என்ன வண்டி ஓட்டுற நீயே? சீக்கிரம் போயிட்டு வாயா. ஏலே ஜீவா, கதிரு சொல்லுங்கண்ணே. என்னடா இருந்தாலும் வண்டி எடுத்ததுல இருந்து எப்ப பார்த்தாலும் பாத்ரூம் போறேன் வண்டி நிப்பாட்டிக்கிறீங்க. மாமா ஒருவேளை சுகர் பேஷண்டா இருக்க போறான். நீ வேற சும்மா இருந்தானே. சுகர் பேஷண்டா இருந்தாலும் இத்தனை தடவை போய்க்கிருப்பாங்க. இல்லை, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கேடா. அவன் வண்டி நிப்பாட்டி இறங்கி எங்க தான் போறாண்டி? 2 பேரும் போய் பாட்டு வாங்கடா, போங்கடா. வா பான போ. மீனா கையில வாங்கிக்கப்பா. சரிங்க மாமா. என்னண்ணே பண்றீங்க? அது ஒண்ணு இல்ல. அது ஒண்ணு இல்ல தம்பி, லைட்டா ஒரு கட்டிங். குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறீங்களா? அட என்ன தம்பி, நான் என்னமோ குடிச்சிட்டு மட்டையான மாதிரி பேசுறேன். வாங்க போலாம். ஏய் நில்லு. யோ, இதுக்கு மேல நீ வண்டி ஓட்ட வேணாம். ஏன்? ஏய் நீ தான் குடிச்சிருக்கல்ல. அட என்னப்பா, இந்த காலத்துல போய் இது பெரிய விஷயமா பேசுற? ரோட்ல போற வண்டியெல்லாம் செக் பண்ணி பாரு, எவ்வளவு பேர் குடிச்சிருப்பாங்கன்னு உனக்கே தெரியும்பா. இங்க பாரு, மற்றவங்க வண்டி பத்திலாம் நான் பேசல. நாங்க வர வண்டி சரியா இருக்கணும்னு நாங்க பாக்குறோம், அவ்வளவுதான். அதெல்லாம் சரியா தான் இருக்கும், வாங்க போலாம். ஏய் 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 தானே அன்பிகளிங்கானா போன டிரைவரிங்கானா என்னன்னு போய் பாட்டு வரேன். சரிங்க மாமா. என்ன பண்றாங்க? நில்லியா? நெல்லுங்கிற. இதுக்கு மேல வண்டி ஓட்டினா உன்னை அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்னடா என்ன பிரச்சனை? அண்ணே, ஒவ்வொரு தடையும் இறங்குனது பாத்ரூம் போறதுக்கு இல்ல, குடிச்சுக்கிட்டு இருக்காப்ல. குடிச்சிருக்கானா? அண்ணே அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணே, நீங்க வண்டில இருக்கண்ணா. என்ன பேசுற? ஒண்டாடி பிள்ளை வீட்டோட குடும்பத்தோட உன்னை நம்பி வந்தா குடிச்சிருக்கோம்னு சர்வ சாதாரணமா சொல்ற? அண்ணே குடிச்சா தானே நான் வண்டியை ஸ்டெடியா ஓட்டுவேன். எங்களெல்லாம் பார்த்தா கேன எனக்கு தெரியுதா? அண்ணே விடுங்கண்ணே, இவன் போய். அப்புறம் என்னடா பொம்பளை பிள்ளைகளை கூப்பிட்டுக்கிட்டு முன்ன பண்ண தெரியாது ஊருக்கு இவனை நம்பி தான்டா வந்திருக்கான். வந்த இடத்துல இப்படி குடிச்சிட்டு வண்டி ஓட்டு நடக்கு எனத்துக்கிடா இருக்குது. ஏடா நீ வண்டி புக் பண்ணவே நல்ல டிரைவரை பார்த்து அனுப்பிட்டு சொல்ல வேணாம்டா அந்த ஓனர்கிட்ட. அண்ணே இப்பவே அந்த ஓனர் கடிச்சு பேசுறேன். ஹலோ, ஓனர்கிட்ட பேசுனா அவரை அந்த வண்டி ஓட்ட போறாரு, நான் தானே ஓட்டணும். ஓனா வைப்பா. ஏய் என்ன குடிச்சதும் இல்லாம திமுறா வர பேச்சு நீயே? ஹலோ, நீங்க என்ன டீசெண்டா நடத்துனீங்கன்னா நானும் டீசெண்டா பேசுவேன். ஏன் யோ, நீ குடிச்சிட்டு வந்திருக்க, அது தப்பு. நீ இப்ப கூட உனக்கு புரியலையா? என்னப்பா நீ புரியாம சாதாரண விஷயத்தெல்லாம் தப்புன்னு இருக்க? இதெல்லாம் இந்த காலத்துல ஒண்ணும் இல்லாத விஷயம். நீங்க ஏறி உட்காருங்க,
உங்களை சேஃப்டியாக கொண்டு போய் விட வேண்டியது என் பொறுப்பு. ஏய், இதுக்கு மேல வண்டியில கைய வச்ச நடக்கிறதே வேற. ஹலோ, என்ன கொஞ்சம் விட்டா ஓவரா போறீங்க? என்ன மீறி இந்த வண்டி யாருன்னா தொட்டுருவாங்களா? ஏறி உட்கார சொன்னா திரும்ப திரும்ப அதே பேசிட்டு இருக்கீங்க. விடுங்க. விட போறீங்களா இல்லையா? கட்டி போடுறீங்களா? பண்ணிடுவேன்டா, அப்புறம் பிரச்சனை. விட போறீங்களா இல்லையா? அண்ணி மீனாலாம் கேட்டா என்ன சொல்றது? ஏன்னா இந்த குடிகாரனுக்கு என்ன மரியாதை? தூக்கி வண்டியில போட்டுட்டு நான் வண்டி எடுக்கிறேன், மீதி அப்புறம் பாத்துக்கிறேன். சரி முல்ல அக்கா, என்னமோ பிரச்சனை போல இருக்கு. கதவு துறை என்னன்னு பாப்போம். சரிக்கா. என்னாச்சு? என்ன மாமா, என்னாச்சு? தானே இவன் வண்டியை நிப்பாட்டி பாத்ரூம் போறேன்னு சொல்லிக்கிருந்தால, நிப்பாட்டி பாத்ரூம் போல சரக்கு அடிக்க போயிருந்திருக்கான். ஐயோ, அடப்பாவி. ஐயோ. டேய், இவனை கூட்டு போய் வண்டிக்கு பின்னாடி போடா. குடிச்சிட்டு வண்டி ஓட்டுற. ஏமாமா, இப்ப டிரைவர் இல்லாம நம்ம என்ன பண்றது? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தானே, கதிரை ஓட சொல்லிட்டேன். அப்ப இந்த ஆளு என்ன பண்ண போறோம்? அவனுக்கு போதை தெளிவிட்டேன், அதுக்கப்புறம் என்னதுன்னு பாத்துக்கிடுவோம். வாங்க, நீங்க முதல்ல வண்டியில இருங்க. வாங்கப்பா. வா. போலாமா? போலாம்டா. டேய் நமச்சி, அப்பா என்னடா அங்கேயும் இங்கேயும் தெரிஞ்சிட்டு இருக்க? இந்த கேள்விய நான் கேட்கணும். என்ன ஹாயா உட்காந்துட்டு இருக்கீங்க? கல்யாணம் அலைச்சல்டா, டயர்டா இருக்கு, அதான் ரெஸ்ட் எடுத்து. அப்படி பார்த்தா நான் தான் இங்க படுத்து தூங்கிட்டு இருக்கணும். ஏன்னா எல்லாரோட நான் தான் அதிகமாக வேலை செஞ்சிருக்கேன். அதெல்லாம் இருக்கட்டும், கல்யாணத்துக்கு வேலை செஞ்சேன்னு சொல்லிட்டு இருக்கே. இன்னைக்கு சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. கார்த்தி ரூம் எல்லாம் பூவால டெக்கரேட் பண்ணணும். தமிழ்ட்ட சொல்ல ஏதாவது பண்ணியா? நாங்க என்ன உங்களை மாதிரி பொறுப்பில்லாத ஆள் நினைச்சீங்களா? அதெல்லாம் எப்போ கோயம்பேடு மார்க்கெட்ல பூ ஆர்டர் கொடுத்துட்டு வந்திருக்கோம். இன்னைக்கு சாயந்தரம் வந்த உடனே டெக்கரேஷன் பை தமிழன் நமச்சி. நீங்க இப்படியே ஒரு ஓரமா அந்த திண்ணையில உட்காந்து வியாக்கியானம் பேசுங்க. டேய், இது திண்ணைலடா, சோஃபா. நீங்க இந்த பதில் சொல்லணுன்றதுக்காக தான் நான் அந்த பிட்டையே போட்டேன். பெரிய நக்கீரரு குற்றம் கண்டுபிடிக்காம இருக்கவே மாட்டாரு. சரி சரி, அப்படியே ரெஸ்ட் எடுக்கணும்னா உள்ள போய் ரெஸ்ட் எடுங்களேன். ஏன் இங்க உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறீங்க? உங்களெல்லாம் பார்த்தா சுறுசுறுப்பா இருக்கிறேனே வேலை செய்யற மூடு போயிடும் போல் இருக்கேன். ஐயோ, ரேடியோ ஜாக்கி கிரிக்கெட் கமெண்ட்ரி கொடுக்குற மாதிரி சம்பந்தம் இல்லாம பேசுறியாடா? போய் தமிழை வர சொல்லு. எதுக்கு? அவங்கிட்ட ஒரு விஷயம் பேசுறேன்டா, போய் வர சொல்லு. ஓகே. தமிழே, தமிழே, அத்தா தமிழை பாத்தீங்க? பார்த்தேன்னு சொல்லுங்க, இல்லன்னா இல்லன்னு சொல்லுங்க. அதை விட்டு என்ன முறைப்பு? முறைக்கிற அளவை கொஞ்சம் கம்மி பண்ணிங்க. பாத்தீங்களாமா, உங்க வீட்டு கூண்டுல கட்டி வைக்க வேண்டியதெல்லாம் இந்த வீட்டுல நம்மள பார்த்ததும் கொலைக்குது. உங்க நிலைமையை பார்த்தா எனக்கே பரிதாபமா இருக்குமா. பொண்ணை கொடுத்துட்டீங்க, மாப்பிள்ளை வீட்டுக்கும் அனுப்பி வச்சிட்டீங்க. உங்க பொண்ணும் இந்த வீட்டுக்கு வந்து விளக்கேத்திட்டா. நீங்க விடா புடியா வீம்பா நின்னு இந்த வீட்டு பையனை உங்க வீட்டோட மாப்பிள்ளையா கூட்டிட்டு வருவீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். இப்படி ஏமாந்துட்டீங்களேமா. அந்த கோதை என்னடான்னா வீடுங்கிறா, விருத்திங்கிறா, வம்சங்கிறா. தலைமுறை தலைமுறைக்கும் அண்ணன் தம்பிங்க ஒன்னா இருக்கணுமா. விளங்கிடும். ஏற்கனவே நம்ம வீட்டு பாப்பா ஒன்னும் தெரியாத பச்சை மண்ணா இருக்கா. அவளை கோதை ஈஸியா வசியம் பண்ணிருவாமா.
அதுக்கப்புறம் என்ன, காலத்துக்கும் உங்க மகளை இந்த வீட்டுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்த மாதிரி தான். இந்த வீட்ல இருக்கிறவங்களுக்கு துணி துவைச்சு போட்டு, எச்சி பாத்திரம் கழுவி, சமைச்சு போட்டு நல்ல மருமகளா பழகிடுவா. நீங்க வீட்டுக்குள்ள உட்கார்ந்து உங்க மகளை நினைச்சு எல்லா அம்மா மாதிரி தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்க வேண்டியதுதான். கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள நமச்சி மாதிரி ஆளுங்க கூட நம்மள பார்த்து நக்கல் நையாண்டி பண்றாங்க. அந்த கோத கண்ணு முன்னாடி போய் நின்ற போறீங்க. அவ உங்களை அசிங்கப்படுத்தி, அவமானப்படுத்தி, கேவலப்படுத்தி வெளியில விரட்டிடுவா. ஸ்டாப் இட். இன்னைக்கு சாந்தி முகூர்த்தம் இந்த வீட்ல நடக்காது. என்னம்மா சொல்றீங்க? எனக்கு என் பொண்ணோட சந்தோஷம் ரொம்ப முக்கியம். என்ன பண்றேன்னு கீழே வந்து பாரு, தெரியும். சமந்தி, ஒரு நிமிஷம், ஒரு விஷயம் பேசணும். சொல்லுங்க. ஷார்ப்பா 6 o'clock எல்லாம் மாப்பிளையும் பொண்ணையும் ரெடி பண்ணி அனுப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். எப்போ ரெடி ஆயிடுவாங்க? 6 மணிக்கா? எங்க போனோம்? என்ன கேள்வி கேக்குறீங்க? இன்னைக்கு அவங்க 2 பேருக்கும் சாந்தி முகூர்த்தம். ஆமா, அதுக்கான ஏற்பாடுகளை தான் நாங்களும் பண்ணிட்டு இருக்கோம். இங்கயா? இங்க இல்லாம வேற எங்க? என் பொண்ணு சாந்தி முகூர்த்தத்துக்கு ஸ்டார் ஹோட்டல்ல சூட் ரூம் புக் பண்ணிருக்கேன். ரூம் புக் பண்ணிருக்கீங்களா? ஆமா. என் பொண்ணுக்கு ஒரு பிரைவசி வேணாமா? இங்க பாத்தீங்களா, என்ன இடம் இது? எப்பவும் கிளம்சியா பப்ளிக் பிளேஸ் மாதிரி. யார் யாரோ வராங்க, யார் யாரோ போறாங்க. சம்மந்தி, யார் யாரோ இல்ல, அவங்க எல்லாரும் என்னோட சொந்தக்காரங்க. கல்யாணத்துல உங்க வீட்ல உங்க சொந்தக்காரங்க வர மாதிரி எங்க வீட்ல எங்க சொந்தக்காரங்க வராங்க, அவ்வளவுதான். அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. என் பொண்ணோட சாந்தி முகூர்த்தம் ஸ்டார் ஹோட்டல்ல தான் நடக்கணும். அப்பதான் ஒரு பிரைவசி இருக்கும். சொந்த வீட்ல இல்லாத பிரைவசி ஸ்டார் ஹோட்டல்ல எப்படிங்க கிடைக்கும்? இங்க இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம சொந்தக்காரங்க. 4-5 பேர் தான் இருக்காங்க. ஆனா ஸ்டார் ஹோட்டல்ல 1000 பேர் இருப்பாங்க. 1000 பேர் இருக்கிற இடத்துல உங்க பொண்ணுக்கு பிரைவசி இருக்கும். அவங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சு வேண்டிக்கிற இவங்க இருக்கிற இந்த இடத்துல அவங்களுக்கு பிரைவசி இருக்காதா? இல்ல கோத, என் பொண்ணோட சாந்தி முகூர்த்தம் ஸ்டார் ஹோட்டல்ல தான் நடக்கணும். நீங்க இவ்வளவு கண்டிப்பா பேசுனீங்கன்னா அதை விட கண்டிப்பா நான் பேசுவேன். தாம்பத்தியங்கிறது உங்களுக்கு அவ்வளோ சாதாரணமா போச்சா? தலைமுறை தலைமுறையா விளைஞ்சு விருட்சமா வரப்போறதுக்காக நடக்கிற சடங்கு இது. இது ஏதோ கண்காட்சி பாக்குறதுக்காக கூட்டிட்டு போற மாதிரி சாதாரணமா சொல்றீங்க. இது குடும்பம் தழைக்கிறதுக்காக நடக்கிற சடங்கு சம்பந்தி. தயவு செஞ்சு விளையாட்டுக்கு கூட இன்னொரு தடவை இந்த மாதிரி சொல்லிடாதீங்க. ஏன் பையனும் மருமகளும் சேர்ந்து இந்த குடும்பத்தை விருத்தியாக்க போறாங்க. அது அவங்க வாழ போற இந்த வீட்ல இருந்து தான் ஆரம்பிக்கணும். அப்படி ஒரு நினைப்பு உங்க மனசுல இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அதை மாத்திக்கோங்க.
யாருக்காகவும் நான் இந்த விஷயத்தை விட்டு கொடுக்க மாட்டேன். அவங்க சாந்தி முகூர்த்தம் இந்த வீட்ல தான் நடக்கணும். என்ன மாமா இப்படி ஆயிடுச்சு? ஒரு சில விஷயம் நம்ம எதிர்பார்க்காம நடக்கத்தான் செய்யும். அதுக்கு என்ன பண்ண முடியும்? விடு. மாமா சொல்லுப்பா. நானும் முன்னாடி வந்து உட்காரட்டுமா? ஏப்பா இதெல்லாம் கேட்கணுமா என்ன? வந்து முன்னாடி உட்காரு. ஏய், என்ன அப்படி பார்த்துட்டு வர்ற? இல்ல, எனக்கும் இந்த மாதிரி வண்டி ஓட்டணும்னு ஆசையா இருக்கு. ஓ அப்படியா? ம். அப்ப நான் அங்கே வந்துடுறேன், நீங்க வந்துடுறியா? ஐயோ, எனக்கு எதுவுமே தெரியாதே. அப்புறம் எப்படி? நம்ம 2 பேரும் சேர்ந்து வண்டி ஓட்டலாமா? எப்படி? நான் கியர் போடுறேன், நீங்க வண்டி ஓட்டுங்க. பாரா. சரி. இது கியர் தெரியும்ல? கை வை. வை. அடுத்து கிளட்சை மிதிச்சு இப்படி இப்படி போட்டோம்னா போகலாம். புரியுதா? அடுத்து ஃபாஸ்டா போகணும்னா இப்படி மாத்தணும். புரி. இப்ப ஃபாஸ்டா போகணும்ல, அடுத்த கியரை போடலாம். நீயே போடு பாப்போம். என்ன பண்ற நீ? விளையாண்டுகிட்டு இருக்க, அதுவும் ஹைவேல. அது நீங்க தானே சொன்னீங்க. அதுக்காக இப்படி போட்டு நீ வண்டியை உடைச்சிருவ போல இருக்க. லட்சம் மிதிக்கணும்ல. பின்னாடி டிரைவருக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும் தெரியும்ல? ரத்த கண்ணீர் விடுவாப்புல. ஏய், என்ன கோவமா? இப்ப என்ன, நீ கியர் போடணும் அவ்வளவுதானே? கியர்ல கை வை. ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டுங்க. பாத்துட்டோம்.
நம்பவே முடியல. இதுக்கு தான் முன்னாடி போய் உட்காந்தீங்களா? ஐயோ இல்ல, நீங்க வேற. இல்ல, நம்ம ஏற்கனவே லேட்டா போயிட்டு இருக்கோம். இதுல இது வேறயா? இருந்தாலும் ஓகே தான். நடத்துங்க நடத்துங்க. சாரிப்பா, இந்த மாதிரி தப்ப நான் இனிமே பண்ண மாட்டேன்ப்பா. மன்னிச்சிருங்கப்பா. அப்பா, இப்ப எதுக்கு அழற? நீ என்ன சாதாரண தப்பாடி பண்ணிருக்க? ஏற்கனவே உன் மேல கிலோ கணக்குல தப்பு இருக்கு. அதையே சரி பண்ண முடியாது. இதுல தப்பு மேல தப்பு வேற பண்ணிட்டு இருக்கியா நீ? இப்ப நீ அழுகிய நிறுத்த போறியா இல்லையா? சாரி தானம்மா கேட்டேன். எப்பவாவது சாரி கேட்டாதாண்டி அதுக்கு மரியாதை. நீ பிறந்ததுல இருந்து சாப்பாடு வேணும் தண்ணி வேணும்னு கேட்டதை விட சாரி கேட்டதுதான் அதிகம். சத்தியமா இனிமே இந்த மாதிரி தப்பு பண்ணவே மாட்டேம்மா. இதே வார்த்தையை எத்தனை தடவை எங்ககிட்ட சொல்லிருப்பேன்னு யோசிச்சு பாரு. உங்க அப்பாவும் மனுஷன் தானடி. அவரை ஒரு நிமிஷமாவது நீ நிம்மதியா இருக்க விடுறியா? இதுவே வேற யாராவது இருந்தா நீ பண்ண காரியத்துக்கு கட்டி வச்சு உன் தோலை உரிச்சிருப்பாங்க. அம்மா அம்மா ப்ளீஸ்மா, அப்பா வேணா திட்ட சொல்லுங்க, அடிக்க சொல்லுங்க, ஆனா பேசாம மட்டும் இருக்க வேணாம்னு சொல்லுங்கம்மா. பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப வந்து அழுதா என்னடி பண்ண சொல்ற? வாசுகி, என்ன நீ விட்டா ரொம்ப தான் பேசிட்டே போற. அவதான் பண்ணது தப்பு, மன்னிச்சிருங்கன்னு சொல்றான்ல. அப்படியா? அப்ப நீங்களே இவள உங்க பையன் கிட்ட கூட்டிட்டு போய் பாவ மன்னிப்பு வாங்கி கொடுங்க. வாசுகி, அவன் தான் புரிஞ்சுக்காம இருக்கான்னா பெத்தவன் நீயே இப்படி இருக்கியே. அத்தை, இந்த வீட்ல நான் பெத்த மத்த பிள்ளைங்களும் தான் இருக்காங்க. அவங்களால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரலையே. ஏன் இவ உன்னை என்ன பண்ணிட்டா? போற வரப்பெல்லாம் பிடிச்சு கடிச்சு வச்சுட்டாளா? அத்தை, அவ கெட்டு போனதுக்கு பாதி நீங்க தான் காரணம். சும்மா அவளையே குறை சொல்லிட்டு இருக்காத. நாளைக்கே என் பேத்தி நீங்கெல்லாம் மூக்கு மேல விரல வைக்கிற மாதிரி சாதிச்சு காட்டுவா. சத்தம் போட்டு சொல்லாதீங்க, உங்க புள்ள காதுல விழுந்துற போது. ஏற்கனவே மனுஷன் கொல்ல வெறியில இருக்காரு. நீங்களாச்சும் உங்க பேத்தியாச்சு. என்ன முதல்ல ஆள விடுங்க. அவ கிடக்குறா, நீ வா வா. உட்காரு. அழாத. அப்பா என்ன மன்னிக்கவே மாட்டாரா பாட்டி? அப்படி எங்க போயிட போறான்? 2 நாளைக்கு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு குறுக்க நடுக்க நடந்துட்டு இருப்பான். கண்டுக்காம அமைதியா இரு. 3ஆம் நாள் அவனே வழிக்கு வருவான். இல்ல பாட்டி, அப்பா என் மேல ரொம்ப கோவத்துல இருக்காரு. நான் செத்தாலும் அவர் என்கிட்ட பேச மாட்டாரு. வாய கழுவுடி. வயசு பொண்ணு வாயில இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் வரலாமா? உனக்கு என்னடி, நீ ராசாத்தி. இந்த நாட்டுக்கே நீ மகாராணி மாதிரி. உன்னத்தான் உன் ராசகுமார பொண்ணு கேட்டு வரேன்னு சொல்லிட்டான்ல. பிருத்திவிராஜன் குதிரையில வந்து சம்யுக்தைய தூக்கிட்டு போன மாதிரி உன்னை கூட்டிட்டு போவான். என் தங்கம் இல்ல, கொஞ்ச நாள் தானே, பொறுத்துக்கோ. தமிழ் அவங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு வந்து பொண்ணு கேட்பான்.
அப்ப உங்க அப்பா மூஞ்சி எங்க கொண்டு போய் வச்சுக்குவான்? ஈன்னு இழிச்சுக்கிட்டு வாங்க சம்மந்தி உட்காருங்க சம்மந்தின்னு உபசாரம் பண்ணுவான். அப்ப இருக்கு அவனுக்கு. இப்ப நீ படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கோ. என்னம்மா கண்டதையும் போட்டு மனச குழப்பிக்காத. மத்த யாரையும் விட நீதான் அந்த பையன் மேல நம்பிக்கை வைக்கணும், புரியுதா? படுத்துக்கோ. நல்லா படுத்து தூங்கு. கதிரு என்னடா ஆச்சு? என்னன்னு தெரியலண்ணே, திடீர்னு மக்கர் பண்ணுது. குழந்தனாரே, ஆ வண்டி ஓட்டும் போது ரோட்டை பார்த்து ஓட்டணும். ரெண்டு கையால கியர் போட்டா இப்படிதான் வண்டி தூக்கி தூக்கி போட்டு நின்னுடும். ஏய் சும்மா ரெண்டி, வண்டிக்கு என்னாச்சுன்னு பார்க்கட்டும். வண்டிக்கு ஜுரம் அடிக்குது, டாக்டர் கிட்ட தூக்கிட்டு போய் காமிங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா ஓடின வண்டி ரிப்பேர் பண்ணிட்டீங்க. எங்க ஏண்டா ஏதாவது மெக்கானிக் செட்டு வரைக்கும் வண்டி போகுமா? அதை பார்க்குறேண்ணே. பாத்துற மூவாதுண்ணே. ஏடா ஆச்சு? முழுசா நண்டு போச்சா? தெரியலண்ணே, இருங்க இறங்கி பார்க்குறேன். என்னாண்டு பாரு. ஜீவா நீயும் போய் என்னாண்டு வர. இல்லை என்னாச்சுடா? என்னண்ணே இப்படி வாடகை அடிக்குது? ஏதாவது தீஞ்சு போயிருக்குமா? தானே வண்டி ஸ்டார்ட் ஆயிருமா என்னான்னு தெரியலையே. ஒரு நம்ம என்னான்னு பாட்டு வந்துடுறேன். சரிங்க மாமா. ஒருவேளை ஆயில் மாற்றி ரொம்ப நாள் இருக்குமோ? தெரிலண்ணே. டேய் என்னடா ஆச்சு? ஏதோ கருகுன வாடகை அடிக்குது, என்னன்னு தெரியல. வயர் எதுவும் பொசுங்கிருச்சா? இல்லை ஜீவா, டிரைவர் பின்னாடி அடிக்கல, அவனை போய் தூக்கி போட. அண்ணே அவன் கிடக்குறான் குடிகார பைய, விடுங்கண்ணே. குடியார பையன்ற அவனுக்கு தான்டா வண்டியை பற்றி தெரியும். கதிரி அவனை போய் கூட்டு போட. ஏய் எந்திரி, உன் வண்டி ஏதோ ரிப்பேர் ஆயிடுச்சு. ஐயா என்னையா? ஏய் ஐயா இன்னும் ஆகல, வா. என் வண்டி என்னையா பண்ணீங்க? ஆமா என் பண்றேன். ஓனர் என்னையா பதில் சொல்லுவான்? ரூல்ஸ் எல்லாம் எங்க இதா இருக்கா? என்னையா பண்ணீங்க? குடி என் வண்டி பாரு போ. என்னது என்னையா பண்ணிட்டீங்க? வா வா அந்த மதன் குரல் மாதிரில மதன் தான். நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். இரு தமிழ், இரு நான் அவங்ககிட்ட பேசிக்கிறேன். இல்லம்மா இருங்கம்மா, நான் போயிட்டு வந்துடுறேன். இருப்பா, நான் சொல்றேன்ல. வா என்னண்ணே? வா வா உன்னதான் எதிர்பார்த்திருந்தா வா, அந்த வட்டத்துக்குள்ள நெல்லு. ஏய்
எதுக்கு தேவையில்லாம இப்ப இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? யார் பிரச்சனை பண்ணது, நீ இல்ல நானா? நானா? சம்மந்தி என்னது இது? ரோட்ல போறவன் கத்திக்கிட்டு இருக்கான். போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. முல்ல குழந்தை புடி, நான் என்னாச்சுன்னு போய் பாக்குறேன். என்னன்னு தெரிஞ்சதா இல்லையா உனக்கு? என்னடா பார்க்குறானா இல்லையா இருந்தாலும் நான் பார்க்குறேன் அப்படின்னு. நீ என்னடா? ஒன்றும் இல்லை, நீ தான் முடிச்ச. ஐயா டேடா வந்துட்டாங்கடா ஐஜி மேடம். நான் போலீஸ், நான் பயமா? ஏய், மத்தவங்க கிட்ட பேசுற மாதிரி என்கிட்ட பேசுன, நடக்கிறதே வேற. என்ன பண்ணுவேன், என்ன பண்ணுவேன் கேக்குறல, என்ன பண்ணுவேன்னு? என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன சம்மந்தி, அவன் அசிங்கமா பேசிட்டே இருக்கான், நீங்க வேடிக்கை பார்த்துட்டே இருக்கீங்க. அதான் அன்னைக்கே சொன்னேன் இல்லங்க, தப்பு பண்ணா வேலையை விட்டு தூக்கிட்டேன். இப்ப இங்க வந்து தகராறு பண்ணிட்டு இருக்கான். என்ன நீங்க இவ்ளோ சாதாரணமா சொல்றீங்க? என் பொண்ணு முத உங்க வீட்டுக்கு வரா. அவளுக்கு நீங்க கொடுக்கிற வரவேற்பு ரொம்ப நல்லா இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் தான் இப்படி நடக்குமா, இல்ல டெய்லி இந்த மாதிரி தான் நடக்குமா? உங்க கம்பெனி ஸ்டாஃபை உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண தெரியலனா எப்படிங்க கம்பெனிலாம் நடத்துறீங்க? அன்னைக்கு ஏதோ சொன்னீங்களே, இப்ப இருக்க 200 ஒர்க்கர்ஸ 2000 ஒர்க்கர்ஸா மாத்தி கம்பெனி நடத்துறது தான் உங்க லட்சியம்னு சொன்னீங்களே. இந்த லட்சணத்துல தான் நீங்க கம்பெனி நடத்துறதா?